தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பணியாளர்கள் இங்கே தொடர்ந்து 9வது நாள் போராட்டத்தில் இருக்கோம். எங்களோட அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 9 நாள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்க அலுவலகத்தில் இருந்து இதுவரை எங்களுக்கு செவி சாய்க்கல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நேற்று கூட 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினம் சொல்லி எங்க அலுவலகத்திலிருந்து தான் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழி எடுத்ததுக்கான போட்டோ கூட எங்களுக்கு குரூப்ல ஷேர் ஆச்சு. எங்களையே கொத்தடிமையா வச்சுட்டு நீங்க கொத்தடிமை எங்க போய் ஒழிக்க போறீங்கன்னு தெரியல. இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டுங்க, அடுத்ததா நீங்க மற்ற கொத்தடிமைகளை ஒழிக்கிறதுக்கான பணியை பார்க்கலாம். அது போக நேத்தெல்லாம் NHM அதாவது சுகாதாரத்துறையிலிருந்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு நாள் போராட்டம் தான். 2 மணி நேரத்திலேயே அவங்களோட துறை சார்ந்த அமைச்சர்கள் அலுவலர்கள்லாம் கூப்பிட்டு பேசி உங்களுக்கான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும், அதுவும் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்குள்ள நீங்க நன்றி அறிவிப்பு மாநாடு அறிவிங்க, நாங்க மாநாட்டில் உங்களோட கோரிக்கையெல்லாம் நாங்க ஆர்டராகவே கொடுக்குறோம்னு சொல்லி அதை முடிச்சுட்டு இருக்காங்க. நாங்க 9 நாளா ஒருவேளை மகளிரா இருக்கிறதுனால எங்களுக்கு மதிப்பில்லையா என்பது தெரியவில்லை. அப்ப மகளிரை மதிக்கிற தமிழ்நாடு திராவிட மாடல் அப்படின்றதெல்லாம் எந்த வகையில நியாயம்ன்றது எங்களுக்கு தெரியல. மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், மகளிருக்கான ஆட்சி, மகளிருக்கான விடியல் அப்படின்லாம் சொல்றாங்க. எங்களுக்கான மகளிர் இங்க 3000 பணியாளர் இங்கே தான் இருக்கோம், சென்னையில தான் இருக்கோம். ஏன் எங்களுக்கான இப்ப வரைக்கும் எங்க துறை அமைச்சரும் எங்களை கூப்பிட்டு பேசல. நாங்களும் ஒவ்வொருத்தரையா போய் சந்திச்சு நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கான ஏதாவது ஒரு ரிப்ளை கிடைச்சிடாதான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கான பதில் இப்ப வரைக்கும் வரல. ஆனால் பதில் கிடைக்கும் வரை எங்களோட போராட்டம் தொடரும். ஈரோடு மாவட்டம் நாங்க கடந்த 9 நாளா போராடிட்டு தான் இருக்கிறோம். எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம். நாங்க வேற எதுவுமே கேட்கல, ஊதிய உயர்வுன்னு சொல்லி அந்த ஒன்னதான் நாங்க கேட்கிறோம். அந்த ஒரு கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றினா கூட, நிறைவேற்றேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட நாங்க இடத்த விட்டு போறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கிறோம். ஆனா இப்போ எங்களுக்கு நாங்க நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தை சேர்ந்தவங்க, இப்ப ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ந்து நடத்திட்டு வரோம். நகர்ப்புறத்துல 2.0 அப்படி எங்களுக்கு ஸ்கீமே இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஸ்கீம் இல்லாதனால எங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த 2.0 அப்படிங்கிற ஸ்கீம் வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு இது கூட தெரியாத கூட நாங்க பணியில ஈடுபட்டு என்ன பணி கொடுத்தாலும் நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த பணி அந்த 2.0ங்கிற ஸ்கீம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இதையாவது எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்க தொடர்ந்து பணியில நல்ல முறை இருப்போமா இருக்காது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாம, விழிப்புணர்வே இல்லாம தான் நாங்க வேலையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கடைசியில இத்தனை நாள் போராடியுமே அரசு எங்களை எதிர்கொள்ள தயார் இல்லை. அன்னைக்கு கடந்த 9 நாளா எங்களோட வாழ்வாதாரத்தை, எங்க குடும்பத்தை அத்தனையும் இழந்துதான் கண்ணீரோடு இங்க போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னைக்கோ நாளைக்கு இந்த 2 நாட்களையாவது ஒரு உறுதி வார்த்தை சொல்லு, ஒரு பேப்பர் வடிவத்தில், ஒரு எழுத்து வடிவத்திலேயாவது எங்களுக்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒன்றை கொடுத்தா நாங்க மறுபடியும் திரும்பி பணிக்கு செல்ல தயாரா இருக்கிறோம்.